ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. இது பாருங்கள், இன்றைக்கி வந்துட்டு ஒரு 5-6 செடிக்கிட்ட பார்ப்போம். இது வந்துட்டு நெல்லிக்காய் ட்ரீ, இது நெல்லிக்காய் மரம். ஆனால் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்க, செடின்னு சொல்ல முடியாது, மரம்னு சொல்ல முடியாது, அதுக்கு நடுவுலையே நிற்கிது. இது இவ்வளோ ஹைட் வந்திருக்கு, ஒரு ஆள் வசரத்துக்கு வந்திருக்கு. இது எல்லோ கலர் ரோஸ் செடி. அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்பைடர் லில்லி. அங்கே வந்து ஒரு 2 நாள் முன்னாடி வந்து ஸ்டார் லில்லி காமிச்சேன். இது வந்து ஸ்பைடர் லில்லி. பூ வந்து இப்படி தான் இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும், அவ்வளோ மணக்கும். ரொம்ப, அதாவது மல்லிக்கு ஈக்குவலாக ஸ்மெல் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும், பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். இது வந்து ஒரு 6-7 செடி வச்சுருக்கேன். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 8 செடிக்கிட்ட வச்சுருக்கேன் ஸ்பைடர் லில்லி. அப்படியே ஸ்பைடர் மாதிரியே வரும், அதனால இதுக்கு வந்து ஸ்பைடர் லில்லின்னு பேர் வந்திருக்கு. ஸ்பைடர். இது பாருங்கள் எத்தனை செடி இருக்குன்ட்டு. அடுத்தது வந்து நான் வந்து புளிக்கீரை வந்துட்டு செஞ்சேன். புளிக்கீரை செஞ்சுட்டு அந்த காம்பெல்லாம் வந்து நட்டு வச்சேன். அந்த காம்பை நட்டு வச்சதுக்கு அந்த அது ஒரு ஸ்டெம், இதோ இந்த ஸ்டெம் ஒன்று ஒன்றா அப்படியே செடி சுற்றி நட்டி வச்சேன் மண்ணில். இந்த பாருங்கள், அந்த கீரையெல்லாம் பறிச்சுட்டு இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து இதில் நட்டு வச்சேன். அது பாருங்கள் அழகாக வந்துருச்சு. எவ்வளோ புளிச்சக்கீரை அப்படியே அந்த செடி தொட்டி சுற்றி வந்துருச்சு. ஏன் நான் இதில் வச்சேன்னா, இந்த இடம் வந்து மண் வந்து ரொம்ப காலியாக இருந்தது, பெரிய தொட்டி தான் இது, காலியாக இருந்தது, அதனால் நான் இதை நட்டு வச்சேன். இதில் என்ன இருக்குன்னா, மேலே வந்துட்டு பெட்ரியம் செடி இருக்குது. பெட்ரியா செடி வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமான செடி, ரொம்ப எனக்கு ரொம்ப ரசிக்கக்கூடிய செடி. இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நிறைய பூத்துக்குளுங்கும், அப்படியே கொடி மாதிரி வரும் இந்த செடி பெட்ரியா. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பர்பிள். இன்னும் இதனுடைய 3 கலர் இருக்குது, பர்பிள், அப்புறம் வந்து ரெட்டுன்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்கும், அப்புறம் பர்பிள் கலரில் இருக்கும், அடுத்தது ஒயிட் கலர். இந்த 3 கலர் வந்து பெட்ரியா இருக்குது. பெட்ரியா செடி கொடி போல் வரும். என்கிட்ட வந்து இந்த ஒரு கலெக்ஷன் தான். இதுவே வந்து எந்த நர்சரிலையும் விற்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை நான் வர வச்சேன். இந்த ஒரு செடி வந்துட்டு என்கிட்ட இருக்குது. இதை நான் நல்லா அழகாக வர வைப்பேன். அதாவது சின்னதாக தான் வாங்கினேன், ஆனால் நல்லா இவ்வளோ தழைத்து அழகாக வந்திருக்கு, ரொம்ப செழிப்பாக இருக்குது. அதனால் இது மரம் மாதிரி நீட்டாக ஒரு ஸ்டெம் போகுது. அதனால் கீழே இந்த மண்ணெல்லாம் வந்து காலியாக இருக்கிறதால நான் புளிச்சக்கீரையை போட்டிருக்கேன். இது அழகாக வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது இங்கேயும் வந்து புளிச்சக்கீரை போட்டிருக்கேன். இதுவும் வந்து அங்கே நம்ம கீரையை சாப்பிட்டு அந்த கிளையெல்லாம் நட்டு வச்சதில் புளிச்சக்கீரை வந்து இவ்வளோ புளிச்சக்கீரை வந்திருக்கு. இது என்ன செடின்னா, செண்பக செடி. எத்தனை மொட்டு வந்திருக்கு பாருங்கள், செண்பக செடி. மொட்டு பற்றி எவ்வளோ மொட்டு வந்திருக்கு. செண்பக செடி எல்லா இடத்துலையுமே மொட்டு வந்திருக்கு. இதுவும் வந்து ஒரு 1 லீஃப் தான். 1 லீஃப் இதோ இந்த இடத்துல 1 லீஃப்லேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் இது பரவாயில்ல, இங்கேருந்தே வந்து இலைங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் இந்த இடத்துல இடையில இருந்த இடத்துல நான் வந்து இந்த புளிச்சக்கீரையை வந்து நட்டு வச்சுருக்கேன். அது ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நம்ம எப்பயாச்சும் எடுத்து செய்யணுன்னா, நம்மளுக்கு இது வந்து எந்த ஃபுட்டுக்கு வந்து மேட்ச் ஆகும்னா, இந்த கேழ்வரகு களி இருக்குல்ல, அந்த களியை வந்து நம்ம அந்த களியை கிண்டிட்டு அதை ரவுண்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் ஆறணும். அதான் ரொம்ப கொதிக்க சாப்பிடக்கூடாது, சுட கொஞ்சம் பாதி ஹீட்டாக இருக்கும்போது அதை வச்சுக்கிட்டு இந்த புளிச்சக்கீரையை வந்து கடைஞ்சி அதுக்கு மேட்சாக தொட்டு பரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு வீடியோவில் போடுறேன், உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கேழ்வரகு களி புளிச்சக்கீரை, இது வந்து நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் போட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாமே சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்ப்போம்.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலிநாள் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.